மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் முகத்தை பார்க்குறோம், அந்த ஃபேஸில் பெரிய சந்தோஷம்லாம் இல்லை. சிரிக்கிறார், எல்லாரையும் பார்த்தா சிரிக்கிறார், நார்மலாக சிரிக்கிறாரு. ஆனால் அந்த மூஞ்சில இருந்து சந்தோஷம் இருக்கிற மாதிரியே இல்லை. ஆள் கொஞ்சம் டல்லாகவே இருக்கிறாரு. பெரிய கவலை தோய்ந்த முகமாகவே இருக்கிறதோ, கேட்ட தாடி இடி கூட சேவ் பண்ணுறது கிடையாது, அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. சொல்ல போனால் சிஎம்மா பதவி ஏற்றனைக்கு பெரிய மேக்கப் பிக்கப்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து பதவி ஏற்றுக்கிட்டாப்புல நார்மலான ஒரு ஃபேஸாகவே இருக்குது. அந்த முகத்தில் வந்து கவலை தோய்ந்த முகம் அப்படிங்கிறத விட அது வந்து நிறைய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத அதை உணர்ந்து அதில் ஒரு டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த மனுஷன் வந்து இப்போ விஸ்வாசம் படத்தில் சொல்ல மாதிரி உன் முகத்தில் சிரிப்பு இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட மிகப்பெரிய சாதனையை படைச்ச அந்த கர்வம் கூட கிடையாது. நார்மலாக இருக்கிறாப்புல. சொல்ல போனால் நேற்று சாப்பிட்டுட்டு இருக்காப்புல, டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. நான் ஃபஸ்ட்டு ஏஐ ஃபோட்டோன்னு நினச்சேன். எவனே ஏஐயில் கிரியேட் பண்ணி இன்றைக்கி தான் தெரியலையே எது ஏஐ எது ஒரிஜினல் ஃபோட்டோ நான் கண்டுபிடிக்க முடியல. அது இந்த கோட்டு போட்டதுலேருந்து எல்லாம் புரிய எடிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால கண்டுபிடிக்க முடியல. இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது நார்மலாக சாப்பிட்றாரு. இது எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. ஒன்றும் எடப்பாடி ஐயா நான் உட்காந்து சாப்பிட்ருப்பாப்புல, ஸ்டாலின் ஐயா கூட உட்காந்து சாப்பிட்ருக்கலாம், நமக்கு தெரியாது. இன்றைக்கி நமக்கு பிடிச்ச பர்சன் வந்திருக்கிறாரு, அவர் எப்படி எளிமையாக சாப்பிட்றாரு அப்படிங்கிறத கொண்டு வரும். ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸை படிக்கும் போது பாவியா அந்த மனுஷன் யாரு சமைச்சு கொடுத்துருப்பா, ஏதோ அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க சமைச்சு கொடுத்துருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா கையாலையோ இல்லைனா ஒரு பொண்டாட்டி சமைச்சு கொடுத்துருந்து அவருக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாமல் இருக்குது, தனியாக இருக்கிறாரு மனுஷன், கஷ்டப்படுறதெல்லாம் கூட பார்க்குறேன். அந்த அளவுக்கு நம்மளுடைய சிஎம் மேலே உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நம்ம சிஎம்க்கு நம்மள நினச்ச கவலை, நமக்கு நம்ம சிஎம்மான கவலை வித்தியாசமாக இருக்கேப்போ. நம்ம தமிழ்நாடு அரசியல் அப்படியாக பார்க்கிறோம். பரவாயில்ல, ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போயிருக்கு. சொல்ல போனால் உங்கள் அண்ணன் வந்திருக்காப்புல, உங்களுக்காக கஷ்டப்படுறாரு. அதில் ஒன்றும் அவர் விருப்பப்பட்டு தானே வந்திருக்கிறாரு. ஆனால் ரொம்பலாம் கவலைப்பட்டு கொண்டோம். அவர் நம்மளை நல்லா பார்த்துக்குவார். அது மாதிரி அவரையும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம்னு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கலாம். சரி, நமக்கு மேட்ரு அது, ஆனால் அது இல்லை. இன்றைக்கி நிறையா மேட்ரு நடந்திருக்குது, உங்களுக்கு நிறையா மாத்திரை கொண்டு வந்துருக்கணும்னு வச்சுக்கலாம். அதை கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து அதிமுகவில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. அதிமுகவில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, இந்த 25 பேர் டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இரண்டே நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா பாருங்களேன், இன்ட்ரோ சொல்லாமல் பேசிட்டு இருக்கிறேன். நிறைய இஷ்யூ வந்துருக்குது. அதை வந்து சுருக்கமாக பார்ப்போம். வாங்க வீடியோ குழப்பலாம். நான் உங்கள் ஹேங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, வாங்க இந்த எடப்பாடி ஐயா அதிமுக மேட்டருக்கு போவோம். இன்னைக்கு வந்து ஒரு 25 எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாங்களா, டிஸ்குவாலிஃபைட் பண்ணால் நமக்கு நம்ம கதி என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டது. அதுக்கு நான் ஏற்கனவே முதல் நாள் வீடியோ போட்டுருங்களேன். இப்போ அதிமுக என்ன பிரச்சனைனா, இந்த 25 பேரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும், கொறடா எங்க கொறடா போடு அப்படின்னு எடப்பாடி ஐயா ஒரு தரப்புல ஒரு கொறடாவும், எஸ்பி வேலுமணி தரப்புல ஒரு கொறடாவும் போடணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொறடானா என்னடா கொறடா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கல. கொறடா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இப்போ திமுக இருக்கு. திமுகவுடைய குழு தலைவர் தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலின். அவங்களுக்கு கொறடான்னு ஒரு ஆள் இருக்கு. கொறடா ஏவா வேலு. அது என்னன்னு கிடையாது, சூப்பர்வைசர். மற்ற எம்எல்ஏலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சூப்பர்வைசர் யார் யார் வந்திருக்கீங்க, என்னென்ன வந்திருக்கீங்க அப்படிலாம் கணக்கு எடுத்துட்டு ஒரு தீர்மானம் போட்ட கையெழுத்து வாங்குறதுன்னு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான் கொறடா. நம்ம இதில் அரசு கொறடா யார் போட்டிருக்கு? சபரிநாதன், அந்த விஜயனுடைய டிரைவருக்கால ராஜேந்திரன் அவருடைய பையனை போட்டுக்கலாம். அது மாதிரி கொறடா. அந்த கொறடா யாரு கொறடா? அதிமுகவோட 2 கொறடா இருக்காங்க, 2 டீம் இருக்குல்ல, 2 சைட்லையும் எங்க ஆளதான் கொறடா போடணும், எங்க ஆளதான் கொறடா போடணும். நான் தான் குழு தலைவர், பெரிய பிரச்சனை இருக்குல்ல. அது மூலமா ஒரு 25 எம்எல்ஏக்களை நீங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுடைய எடப்பாடி ஐயா போயிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த 25 பேர் டிஸ்குவாலிஃபைட் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டோம், இன்னொரு முறை சொல்ல முடியாது. பரவாயில்ல, சொல்லுறேன். அதாவது இப்போ இருக்கிற இந்த 25 பேர் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்கன்னா மொத்த எம்எல்ஏக்கள் லிஸ்ட்லேருந்து 25 பேர் காணாமல் போயிடுவாங்க. மொத்தமே 234 எம்எல்ஏ, அதில் 25 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபைடு ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். மொத்தம் எவ்வளவு? 209 எம்எல்ஏ பேலன்ஸ் இருப்பாங்க. 209 பாதி 104 தான் பாதி. அதுக்கு மேலே ஒன்று வந்தாலே நமக்கு பெரும்பான்மை. அப்போ 105 எம்எல்ஏ இருந்தாலே நம்ம பெரும்பான்மை ஆகிடும். நம்ம பார்த்தா 106 எம்எல்ஏ இருக்குப்பா. அப்புறம் என்ன கவலை? டோன்ட் வரி, நமக்கு டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறது நமக்கு சாதகமாக அமையும். அதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்பொழுது அமைச்சர் பதவி இந்த எஸ்பி வேலுமணி தலைமையிலான டீமை நமக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறத பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு வைக்கல, இது வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. அது அவங்க விஜய் அவர்கள் பார்த்து சொல்லி கொடுக்கட்டும். அப்படி கொடுத்தாங்கன்னா அது நேர்மையாக இருக்குமா? அவங்களாம் ஏற்கனவே ஊழலில் வந்து முத்து குளிச்சவங்க, அவங்க எம்மா மாதிரி ஊழல் குரூப்னு தெரியும், அவங்களெல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான் விஜய் அவர்கள் முடிவு பண்ணது. பிறகு அதுக்கான கிரிட்டிசிஸ் வரும், விமர்சனங்கள் வரும், அதை ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா விஜய் அவர்கள் தலைமையில் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. விஜயோட தலைமையில் எதுவும் நடக்காமல் இருப்பதெல்லாம் ஒரு தலைமை. ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, என் தலைமை சரியாக இருந்தாலே கீழே உள்ளவங்களாம் சரியாக இருப்பாங்கன்னு. அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம்யா. அது பிறகு காங்கிரஸில் 2
மந்திரி இலாக்காக்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. 2 கொடுத்தா 59-60 வருஷத்துக்கு பிறகு முதல்ல காங்கிரஸை கொண்டாந்து ஒரு அமைச்சர் பதவியில் வைக்கிறது தாவேகா. எனக்கு விருப்பம் இல்லை தான், என்ன பண்ணுறது, பாப்போம். வந்தது பிறகு எல்லாம் முடிவெடுத்து அஃபிஷியலாக வரட்டும். அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியில் மங்கும் அதிகாரத்தில் மங்கும். லேட்டாக வந்துருக்காங்க, சரி கொடுத்துருவோம், நம்ம ஆட்சி இப்போ காத்திருக்கிறதால கொடுத்துருவோன்னு விஜய் அவர்கள் நினைக்கலாம். அதற்கு பிறகு திமுக தலைமையில் நேற்று ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் என்னன்னா, நம்ம ஏன் தோத்து போனோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிற அப்படி அவர் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டாங்க. தோத்து போனது நீ தான் காரணம்னு ஓப்பனாக சொல்லியிருந்தா முடிச்சிருக்கோம். இது 234 தொகுதியிலையும் ஒரு குழுவை நியமிச்சு அனுப்பியிருக்கிறாராம். என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, என்ன பிரச்சனை தான் நீங்கள் சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேங்க. அது மெயினாக அந்த ட்விட்டில் போட்டிருக்கிறாரு. அதாவது மருத்துவர்களிடம் நீ உண்மையை சொல்லணும், மறைக்காம சொல்லணும். அதே மாதிரி என்ன பிரச்சனைனாலும் என் மேலே தப்பு தான், நீங்கள் மறைக்காம நீங்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்க இதுதான் பிரச்சனை, நீங்கள் தான் பிரச்சனை போட்டுருங்க. இப்போ நான் டாக்டருங்கிற இடத்துல இருக்கிறேன், நீங்கள் என்ன நோயின்னு சொன்னால் தான் அதுக்கு நான் மருந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறாப்பல. எனக்கு 2 நாள் வாந்தி மயக்கம், பேதி மயக்கம். இப்போ நான் சொன்னால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களா? கையை பிடிச்சி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் அம்மா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட டாக்டர். அதனால தான் டோட்டல் தமிழ்நாடு மக்களை உங்களை விரட்டி அடிச்சிருக்குது. திமுக ஏன் தோத்துச்சுன்னு திமுக காரன்ட்ட கேட்காதீங்க ஐயா. திமுக காரனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா நாங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க. நாங்கள் சொல்கிறோம் எவ்வளவு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆளுங்க எவ்வளோ பண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கேங்கிறத ஏன் கிட்ட கேளுங்க. எந்த ஒரு திட்டத்தையும் சிறப்பு திட்டத்தையும் மக்கள்கிட்ட கொண்ட சேர்க்கவே இல்லையா? செடி பணம் கேட்டு என்னை மிரட்டி எவ்வளவோ காசு வாங்கிட்டாங்க. யார் மிரட்டுறா? அது கட்சிக்காரங்க. எந்த கட்சிக்காரங்கம்மா? கருணாநிதி கட்சிக்காரங்க. திமுக? ஆமாம், திமுக கட்சிக்காரங்க. இது வரைக்கும் 40,000 ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி 20,000 கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி 10,000 கொடுத்துருக்கேன். நான் சந்தையில் ₹1 2 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறேன். என்னை உங்கள் குடும்பப்பட்டு இங்கே வாங்கிட்டு நிறைய பிரச்சனை இருக்கு. இங்கே நான் தான் ராஜா, நான் வைக்கிறதாண்டா சட்டன்னு உங்களுடைய எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாரும் பண்ணின அட்டூழியங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை உங்கள்கிட்ட கொண்ட சேர்க்க தவறிட்டு இந்த மீடியா உங்கள் பெண் மீடியா என்ன பண்ணுச்சுன்னா, நான் இப்போ செட் பண்ணுறேன்டா நரேட்டிவ்னு எல்லாத்தையும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறேங்கிற பேரில் உங்கள்கிட்ட அந்த மேட்டரை கொண்டாந்து கொடுக்க மறந்துட்டாங்க. ஏற்கனவே நம்மளுடைய ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போனாரு. அந்த வீட்டில் மு.க. ஸ்டாலினோட ஒய்ஃப் அங்கே வரவே இல்லை. எனக்கு விஜயை பார்க்க பிடிக்கலங்க, என் குடும்பத்தையே நீ நாசம் பண்ணிட்டீடாங்கிற கோவத்தை அந்த அம்மா இருந்தீங்களேன். அந்த அம்மா ஏன் நம்ம தோத்து போனோம்னு ஒரு பெரிய சர்வே ஒன்று எடுத்துச்சு, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷனில் 3 பேர் கொண்ட குரூப்பு ஒட்டுமொத்த திமுக கும்பலை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. 3 பேர் இந்த உளவுத்துறையில் உள்ள டீமு சபரீசனுக்கும் அதுக்கு பிறகு நம்மளுடைய மு.க. ஸ்டாலினோட ஒய்ஃப் இருக்காங்களா துர்கா ஸ்டாலின், அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிட்டு இருந்தாங்க. பழைய ரிப்போர்ட் ஏன் அனுப்பிட்டு இருக்காங்க? 5 வருஷமா பழைய ரிப்போர்ட் அனுப்பிட்டு இருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு நம்ம தானே ஜெயிக்க போறோம்னு உட்கார்ந்து வந்துருக்காங்க. கடைசியில் செஞ்சுட்டு போயிட்டாங்கல்ல. அதே மாதிரியான இஷ்யூ நடந்திருக்கு. இந்த மக்களுக்கு அடிப்படையான மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருந்திருக்கு. அதை உங்களால் உணர முடியல. ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு உங்களுக்கு அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியல. அதனால தோத்து போனீங்க. நீங்க திமுக போய் கேட்குறீங்க யாரு காரணம்னு. எங்க கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோம். வண்டே கேட்பேன். இப்ப போட்டிருக்காப்புல நான் அரசியல் செய்யற மாதிரினான்ட்டு நீட்டுனா ஒரு நீட்டு வண்டா நான் அப்படின்ட்டு நீட்டிட்டு வந்துங்கிறாப்பல. இப்போ ஏற்கனவே இப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகிட்டு நீங்கள் எப்படி நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணி டோட்டலாக நீட்டை நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்ட்டு மத்திய அரசு எடுத்து நீங்கள் இது போடுறதும் போராட்டத்தை நான் அறிவிக்கிறேன்டாங்கிறதும் இந்த புளிப்பு காமெடியெல்லாம் நமுத்து போச்சு. 2020 நமுத்து போயிட்டு 5 வருஷம் நான் பார்த்து நான் கேன போயிடலாம். நீட்டை ஒழிக்கிறேன்டான்னு முதகையத்தை போறேன்டா கொண்டாடா பேப்பரை நான் போன உடனே முதகையத்தை போட்டு கிழிச்சு விட்ருவாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு 5 வருஷம் உட்காந்து காவாத்தாங்க. புதுசாக காரணம் சொன்னாங்க. இந்தா சொல்கிறேன் நீட் ரகசியம் காதில் உட்காந்து ரகசியம் சொல்லி உட்காந்துருந்தாங்க. இப்போ ஆட்சி போயிட்டு இருக்கும், உடனே மறுபடியும் நீட்டை கையில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. எங்களை பார்த்து நான் அவ்வளோ இழிச்சா மாதிரி தெரியுதா? இப்போ புதுசாக சொல்கிறாங்க திமுக காரணம் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்க. எல்லாரும் இப்போ இந்த விஜய்க்கு இவ்வளவு வந்தது காரணமே இன்ஸ்டாகிராம் தாங்க. எல்லா பசங்களும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டாங்க, இப்போ ஜெயிச்சு விட்டாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு ஜெயிக்கிறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தி இருக்குது. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு இன்றைக்கி தாவேக ஜெயிச்சிருக்கு. இப்போ தெரியுதா நீங்கள் எதுக்கு கூப்பிட முடியுன்னு? எல்லா திமுகலையும் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் நீங்கள் கூஸ் பம்ப்ஸாக நீங்கள் பாட்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்த இதில் நம்ம ஆட்சி பிடிச்சலாம் அப்படின்றாங்க. எவன்டா உங்களுக்கு இந்த ஐடியா கொடுக்குது? என்னத்தை சொல்கிறதே தெரில. இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரும்படியாக ஜெயிச்சு வந்ததற்கு மிக முக்கிய காரணம் திமுக. நான் அப்பெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் பண்ண அட்டுவிழத்தை ஒழிக்க அரைச்சி வரமாட்டேன்னு நினைக்கும் போது விஜய் வந்தார், ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. போக்காதாங்க நீங்கள் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி தெரில. சரி, அதற்கு பிறகு இப்போ திமுக பெரிய அளவில் ஒரு நிறைய ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய தாவேக எம்எல்ஏக்கெல்லாம் பல இடங்களில் போகிறாங்க, போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நம்ம பார்த்த பல் டாக்டர் தம்பி இருக்கு அப்படி இல்லை பிரபு காரக்குடி தம்பி
யார் நம்ம சீமானுக்கு ஊசி போட்டு அனுப்பிட்டாப்ல அவர் ஏற்கனவே போய் பார்த்து நான் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்ன இடங்கள்லாம் இப்போ மறுபடியும் போய் நான் வெற்றி பெற்றுட்டு உங்களுக்கு இதெல்லாம் வரும், நான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ஆர்டர் கொடுக்குறேன், ரோடு வந்துருங்க அது வந்துருங்க இது வந்து சொல்லும் போது அந்த வருது ரீல்ஸ்லாம் வருது, பார்க்க சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நீ ரீல்ஸ் பைத்தியம் சொல்லிட்டு இருந்தாங்க, சாப்பிட்ட விரும்புறா யோ ஒரு விஷயத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டா சேர்க்கணுங்கிறது ரீல்ஸ் உதவுங்க, அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. ரீல்ஸ் போட்டால் முதலமைச்சர் ஆகிடலாம்னு சிஎம் நினச்சிக்கிறப்பல அடுத்த வாட்டி 2031 எலெக்ஷன் தான் நம்ம சிஎம் ஆனான்னு, அப்படி கிடையாது. ஒரு பிரச்சனையை ரீல்ஸை கொண்டாந்து மக்கள்கிட்ட செலுத்துறாங்க, அவ்வளோதான். இப்போ அதே மேட்டரை நான் செய்ய போகிறேன், நான் போய் இந்த மக்களை பார்க்குறேங்கிற மேட்டரை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பல இடங்களில் பல தாவைக்கால் உள்ள எம்எல்ஏக்கள் போய் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த கேவி குப்பம் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து தென்றல்குமார்னு நினைக்கிறேன், அவர் அன்றைக்கி பார்க்குற இந்த பொத்தி வச்ச மல்லிகை முட்டுன்ட்டு அப்படியே நடக்கிறாரு. இது அங்கே பிரதர்ஷனம் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட வாகனமே இல்லை, நான் பஸ்ஸில் தாங்க போகிறேன், நான் ரொம்ப ஏழ்மை நாள், அதெல்லாம் தேவை கிடையாது. யாருக்காவட்ட ஆமா பண்ணுறீங்க? மக்கள் நான் முட்டாளா? இந்த காலத்தில் நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிற ஒரு எம்எல்ஏ அதெல்லாம் தெரியுது. அவருக்கு 2.8 கோடி ரூபா சொத்து இருக்கலாம் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அது கூட இன்னும் பெருசாக கிடையாது சொத்து. இன்றைக்கி சென்னையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, அப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும், இன்னும் அதோட ரேட்டு இப்போ 8 கோடி 10 கோடியாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு காசு பிச்சுக்கிட்டு வந்துருமுன்னா இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நம்ம கூட நேற்றுக்கு வந்து ராஜ்மோகன் சொல்லியிருந்தாரு, அடுத்த நாள் எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு நான் வந்து எப்படி வாடகை கட்டலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துட்டுங்கிறாரு. உண்மையாக இருக்கலாம், அவங்க அம்மா வேற ஒரு ஊரில் இருக்கிறாங்க, இவர் சென்னையில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபா சொத்து இருக்குது, 9 கோடி ரூபா சொத்து இருக்குங்கிறாங்க. அவர் ஒரு இடம் வாங்கி போட்டுக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு இடம் வாங்கி போட்டுப்பாரு, அதோட ரேட்டு இன்னைக்கு 10 கோடியாக இருக்கும், அதனால அவருக்கு பெரிய அளவில் பணம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு அதுக்கு முட்டாத்தமாக யோசிக்கிறேன். அதனால மக்களை முட்டாளாக்க நினைக்காதீங்க, உங்களுடைய வேலையை பாருங்க. நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நான் ரொம்ப ஏழைன்னு காமிச்சால ஒரு பிரயோஜனம் கிடையாது, புரியுதா? உங்களை மக்கள் நம்பி தேர்ந்தெடுத்துருக்காங்க, அவங்களுக்கு உழைங்க, அது போதும். அந்தந்த ஊர் மக்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் ஊரில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு தெரிய போகுது, நல்லா வேலை பார்க்குறான்னு தெரிய போகுது. நீங்கள் யாருக்கும் ட்ராமா பண்ண தேவை கிடையாது. அதற்கு பிறகு இப்போ வந்து ஒரு தாவேக்காவோட ஆதரவாளர் வீட்டில் நாங்கள் கஞ்சா செடி எடுத்துட்டோம், இந்த பாருங்க தாவேக்கா ஒரு கொடி இருக்கு. அந்த பையன் தெளிவாக சொல்கிறார், வண்ணாரப்பேட்டைன்னு நினைக்கிறேன், பழைய வண்ணாரப்பேட்டையில் ஏதோ ஒரு வீட்டில் கஞ்சா வளர்த்துருக்காப்புல பையன், போய் பிடிச்சிட்டாங்க போலீஸ். அந்த வீட்டில் வந்து தாவேக்கா பிடிச்சிக்கலாம். அவத்து நல்லா சொல்கிறேன், நான் தாவேக்காலாம் கிடையாதுங்க, புதுசாக ஒரு ஆள் வந்து மாற்றம் வரட்டுன்னு வச்சிருக்கிறேன், மாற்றம் வரட்டுன்னு கஞ்சா சைடில் அடிச்சுட்டு மாற்றம் தேடி இருக்கிறாப்புல, நம்ம என்ன பண்ணுறது? அவர் தெளிவாக சொல்கிறார், நான் கட்சிக்காரன் கிடையாது, சும்மா கொடியை குத்தி வச்சிருக்கேங்கன்றாப்புல. நான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா 2 அரசியல் இருந்து புதுசா ஒருத்தன் வராங்க, நான் சப்போர்ட் பண்ணுவேன். யாருக்கு யாரையாவது நாங்க கொடி போட்டோம்னா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? உறுப்பினர் இந்த கட்சியில உறுப்பினர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சபைகள் உறுப்பினர் அது இல்லை, அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து எந்த கட்சியும் சம்மந்தப்பட்ட எதுவுமே அசிங்கப்பட்டு கூடாது. நான் என்ன வேணா பண்ணுவேன். அதுவும் நிறைய பாருங்களேன். ஏண்டா 10ஆம் தேதி அவர் முதலமைச்சரை பதவியேற்றாரு, அன்னைக்கு வச்சு 4 நாளாக வளர்ந்து நீங்க கஞ்சா போட்டுட்டு இருக்காப்லையா? ஏண்டா அது வளர்ந்துருக்கும், எப்பயோ வளர்ந்துருக்கும். அது திமுக காலத்தில் அவன் பயிர் போட்டு வளர்ந்து இப்போ தாவேக்க காலத்தில் பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இத்தனை நாள் பிடிக்காம இருந்த திமுகவை விட்டுட்டு தாவேக்க ஏண்டா திட்டிட்டு இருக்கிறீங்க? 4 நாளாக பிடிச்சிருக்காங்கடா. இங்கே வந்து அதை நினைச்சு பாராட்டுங்க. திமுக ஆட்சி காலத்தில் வளர்ந்த அந்த கஞ்சா செடியை தாவேக்க ஆட்சி காலத்தில் வந்து பிடிக்கிற அளவுக்கு எங்கள் கட்சி நல்ல கட்சிடா, அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது. அது தெரியாம இங்கே பாரு, இப்போ இந்த கஞ்சா செடி மாட்டிருக்கு. விஜய் ஆட்சி காலத்தில் இப்படி நடக்குது. பதவியேற்ற 5 நாள் அவடா படுத்தாதீங்கடா எங்களை போட்டு கத்தி, உங்கள்கிட்ட கத்தி என் தொண்டை தண்ணி தீர்ந்து போச்சு. அதுக்கு பிறகு இந்த நேற்றுக்கு சோழிங்கநல்லூரில் ஏதோ ஒரு குடோன் ஒன்று பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிட்டு ஒரு இதில். அப்போ வந்து நம்ம ஈசிஆர் சரவணன் இருக்கார், அவர் அந்த ஊர் எம்எல்ஏ அவர் தான். அவர் போயிட்டு பார்க்குறாரு, போகும்போது வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்து இதெல்லாம் பார்த்துருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு ரீல்ஸில் போட்டுட்டார். இவங்க என்ன பண்ணாங்க, திமுக ஐடிக்காரங்க பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டாங்க, விஜயோட படத்தில் உள்ள பிஜிஎம் போட்டுட்டு இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு குடோனும் பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு நிறுவனம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இவர் போயிட்டு பிஜிஎம் போட்டு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த பிஜிஎம் போடல, சாதாரணமாக அவர் என்ட்ரி ஆகிறாரு, அது எரியுதை காமிக்கிறாங்க, இவர் உள்ளே போகிறாரு. ஒரு சாதாரண குடோன் எரியுது என்னுடைய தொகுதியில் அப்படின்ட்டு அவர் போய் பார்க்குறான்னா பாராட்டுங்கயா. அதை விட்டுட்டு இதுலேருந்து எப்படிலாம் பொருளை கலப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். என்னது? இது போக தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்து ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அது உங்க ஊர்ல உள்ள பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், வேணா விசாரிச்சு பாருங்க. இப்போ தாவேக்கா வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தாவேக்கா வெற்றி பெற்றது பிறகு இந்த உள்ளூர்ல உள்ள லோக்கல் கையெல்லாம் இருக்குல்ல, திமுகவில் ஒதுக்கப்பட்டவங்க, அதிமுகவில் ஒதுக்கப்பட்டவங்க, ஊர்ல உள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த எல்லா குரூப்பும் என்ன பண்றாங்கன்னா இப்போ தாவேக்காவை நோக்கி நகர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பல ஊர்களில் ஏற்கனவே திமுகவில் வந்து நான் வந்து விருப்ப மனம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க, நானும் நிற்க போறேன், அவங்க எல்லாம் ஒதுக்கி விட்டு வேற ஆள் கொடுத்துருந்தாங்க. இல்லை அதில் உள்ள குரூப் எல்லாம் 2 பேர் மேற்பட்ட
மறுபடியும் தாவேக்காவை நோக்கி சேர்றதா நம்ம பார்க்குறோம். இது எல்லா ஊரும், தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் நடக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது திடீர்னு வின் பண்ணிட்டாங்க, ஆக பெரிய கட்சியாக உருமாயிட போகுது. இதுக்கு பிறகு வெறும் எம்ஜிஆர் மாதிரி இன்னும் 10-20 வருஷத்துக்கு ஆள போறாரு, இப்போ நம்ம இடத்த பிடிச்சோன்ட்டு பல ஊர்ல இப்பெல்லாம் இடத்த பிடிக்க ஆரம்பிச்சாங்களே. இது இன்னொரு திமுகவா மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சேர்ற குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஏற்கனவே இதே அட்டுழியத்தை பண்ணிட்டு இருந்தாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அப்படியே விட்டு டக்குன்னு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே இந்த கட்சி ஒண்ணுமே இல்லாத காலத்துல விஜய் அவர்கள் தொடங்கும் போது எங்க லோக்கல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரும் ஓட்டு கேட்க கூட போல. நம்ம நிறைய வாட்டி இருக்கோம், எங்க ஊர்ல 2 பேர் ஓட்டு கேட்க சுத்திட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க எல்லாம் விட்டுட்டு இப்ப புதுசா ஒரு குரூப் வருது. புதுசாக குரூப் வரவே அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை அழைச்சிடுவாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த பதவியெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே இந்த கட்சி தோன்றதுலேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் அவங்களாம் ஒதுக்கிடுவாங்க. இது தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது, இது தவிர்க்க முடியாதது. புதுசாக கட்சியில் வந்து சேர்றாங்களா, நீங்கள் சேராதீங்கலாம் சொல்ல முடியாதுங்களா. பட் சேர்க்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். அவங்களோட பின்பலத்தை பாருங்க. ஏற்கனவே நம்மளுடைய பாம்பு தினேஷ்னு ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படிங்கும், அது நிறைய மாதிரியான டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய நேற்றுக்கு ஃபெலிக்ஸ் கூட வீடியோ போட்டிருந்தார். அதில் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இல்லைங்க என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிற பார்த்தோம். ஆனால் அதோடைய நம்ம வரலாறு நம்ம படித்து பார்க்கும்போது நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, இதை பார்த்து சொல்லுங்கன்ட்டு. நம்மளுடைய சோர்ஸ் மூலமாக பார்த்தா அவர் ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள்கிட்ட தவறாக நடந்திருக்கிறாரு அப்படின்னு வந்துருச்சு. நம்ம இதில் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன்னா களத்தில் இருந்து தெரியாம ஒரு நல்ல நபர் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு அயோக்கிய பையன் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற பார்க்குறோம். அதனால அதில் வந்து பெரிய அளவில் எங்களால் முடிவு எடுக்க முடியல. சோர்ஸ் கேட்டுட்டு 100 முறை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது ப்ராப்பராக ஒரு வீடியோ போடுவோம். ஏட்டா ஒரு நல்ல மனுஷனா தப்பாக போயிட்டு சித்தரிச்சிடக்கூடாதுல, அது நம்ம இந்த இடத்துல பண்ணிட கூடாது. அதனால நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய நபர்கள் குற்றம் செஞ்ச நபர்கள்லாம் உள்ளே வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடுமையா. அது லோக்கலில் உள்ள அந்த செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் பார்க்கணும். அவங்களாம் பார்த்து இது மாதிரி சேர்த்துடே கூடாது, உள்ளுக்குள்ளே சேர்த்துடே கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு இந்த 2500 மேட்ரு, இந்த 2500 கொடுக்குற பெண்களுக்கு 2500 கொடுக்குற மேட்ரு மறுபடியும் கணக்கெடுக்க தொடங்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் புதுசாக வந்து இப்போ 2,31,00,000 தான் கொடுத்துருந்தாங்க, அதாவது தகுதியான பெண்களுக்கு அப்படின்னு. அது மறு ஆய்வு செய்கிறாங்க, இன்னும் எத்தனை பேருக்கு சேர்க்கணும், அது இப்பயே ஒரே வழியாக சேர்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, நம்ம வீட்லேயே அம்மா இருப்பாங்க, நம்மளுடைய ஒய்ஃப் இருப்பாங்க, ஒய்ஃபு கிடைக்கும், அம்மா கிடைக்காது, அம்மாவுக்கு ஓஏபி கிடைக்கும். அந்த முதியோர் ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல, அவங்களுக்குமே 1200 கிடைச்சிட்டு இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கு 3000 கிடைக்கும். இப்போ அந்த கணக்கெடுப்பு நடந்துருக்கு, அது கூடிய விரைவில் வந்து சேரும். இப்போ திமுக தேவையில்லாமல் நீ இன்னும் அது கொடுக்கல, நீ சொன்னதெல்லாம் செய்யலை அப்படின்னு பல உருட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. நமக்கு தேவை தளபதி அவங்க உட்காந்துட்டாரு, எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 10 நாளுக்குள்ள எவ்வளோ கேட்டாங்க கேட்பீங்க ஒரு மனுஷனை? வந்து செய்யட்டும், ஃபர்ஸ்ட் தெரியணும் என்ன இருக்கு ஏது இருக்கு. அந்த வெள்ளரிக்கெல்லாம் வந்து இந்த இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இவ்வளோ இருக்கான ஒரு மனுஷனை ஸ்டடி பண்ணவே விட மாட்டாங்கிறாங்களே. அடுத்த நாள்ல இந்த முக ஸ்டாலின் உட்காந்து சும்மா வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துட்டு நானும் போடுறேன் ட்வீட்டு போடுறேன் போட்டு போல வந்துருக்காங்க. என்னத்தை கேட்கறது? அதை பற்றி யாருமே எதுவுமே கண்டுக்காதீங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கரெக்டாக இருப்போம். நமக்கு தேவை மக்களுக்கு நல்லது செய்து அந்த மனுஷன் உட்காந்துட்டாப்புல பொறுமையாக எல்லாத்தையும் செய்ய போகிறாப்புல, வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம், அவ்வளோதான்.